பிதாவாகிய யாவே தேவனுக்கு அவருடைய திருக்குமாரராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். பிதாவில் குமாரனும் குமாரனில் பிதாவும் மகிமைப்படும்படியாக துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து சபையாரை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட தியானத்துக்காக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் யோவான் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார் என்கிற இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் இந்த தியானத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சீஷர்களோடும் யூதர்களோடும் புறஜாதியாரோடும் உலக மக்களோடும் பேசும்போது உவமையாக பேசுவார். சில நேரங்களில் சில செயல்கள் சம்பவங்கள் மூலமாக பேசுவார். ஒரு சில வேளைகளில் மிக விளக்கமாக பேசுவார். தேவைப்படும் இடங்களில் மௌனமே அவரது பதிலாக இருக்கும். இது சீஷர்களும் அவரை பின்பற்றுபவர்களும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாகும். இப்போ நீங்கள் அவர் உவமைகளால் ஏன் பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தீர்க்க தரிசனம் தான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாய் பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார், உவமைகளினாலே அன்றி அவர்களோட பேசவில்லை. என் வாயை உவமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று மறைபொருள்களை வெளிப்படுத்தும்படியா தான். அது யாருக்கு மறைபொருளை வெளிப்படுத்தணுமோ அவர்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தும்படியாக தான் அவர் உவமைகளா பேசுறாரு. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிங்க. 78:1-2. என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். அப்போ அவருடைய வாயின் வசனம் எப்படி இருக்குது? உபதேசமா இருக்குது. அதை நீங்க அவர் ஊமையா சொல்றாருங்க. சொல்லுங்க. என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். என் வாயை ஊமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் சொல்லி அவர் எதுக்காக வாயை ஊமைகளால் திறக்கிறாருன்னா பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துறதுக்காக திறக்கிறாருங்கிறது இந்த வசனங்கள் மூலமா பார்க்கிறோம். மத்தேயு 13:36 பாருங்களேன். சீஷர்கள் ஓமைக்கு விளக்கம் கேட்கறாங்க பாருங்க. அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார். நிறைய நேரங்களில் இயேசு கிறிஸ்து சொல்றது புரியாது. சில நேரங்களில் நீங்கள் இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்களா அப்படின்பாரு. ஆண்டவரே அறிந்து கொண்டோம்னு சொல்லுவாங்க. சில நேரம் புரியலைன்னா தனிச்சிருக்கும் போது இப்படி கேட்பாங்க. அப்போ இவர் விதை பற்றிய ஓமையை, நிலம் பற்றிய ஓமையை, களை பற்றிய ஓமையை சொல்லும்போது களை பற்றிய விஷயம் அவங்களுக்கு தெரியலை. அதனால் அவங்க விளக்கம் கேட்குறாங்க. இப்படித்தான் அவங்க கற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் பூரணர்களாக ஆனாங்களா பார்த்தீங்கன்னா இல்லை, அபூரணர்களாக தான் இருந்தாங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே 10-11 வாசிங்களேன். அவங்க திரும்பவும் கேட்குறாங்க பாருங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அவர்களுக்கோ அருளப்படவில்லை. யாருக்கு அருளப்படுமோ அவர்களுக்கு தான் அருளப்படும். யாருக்கு அருளப்படக்கூடாதோ
அவர்களுக்கு அருளப்படாது. சபையிலே வந்து 100 பேர் உட்கார்ந்துருந்தாலும் சரி, 50 பேர் உட்கார்ந்துருந்தாலும் சரி, 200 பேர் உட்கார்ந்துருந்தாலும் சரி, பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணும்போது அந்த சத்திய வசனத்தை உள்வாங்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து அவங்க மிஸ்டேக் இல்லை. கடவுள் யாருக்கு இருதயத்தில் விதைக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு போய் சேரும். அதே மாதிரி தான் இங்கே வந்து அவர் இந்த 5 அப்பம் 2 மீன் சம்பவம் நடக்கும்போது இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார். இந்த சம்பவம் நடக்கிறதே வந்து ஒரு மறைபொருளான விஷயந்தான். 5 அப்பம் 2 மீன் காரியங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் வந்து அவர் வந்து மல்டிபிள் பண்ணார், ஆசீர்வதிச்சார். இதே போல் நம்ம குறைவையெல்லாம் அவர் வந்து தீர்த்து வைப்பார்னு சொல்லி கிருபையின் உபதேசம் செழுமையின் உபதேசத்தில் இப்படி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பமும் மீனும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு சிறு பையன்கிட்ட இருந்துச்சு, அதனால் நீங்கள் சின்னவராக இருந்தால் கூட அவர் பார்க்க மாட்டார், உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி மறைபொருளெல்லாம் விட்டுட்டு இப்படி அவங்கவுங்க மனசு போன போக்குப்படி வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்காம பேசுவாங்க. அது ஒரு வகையான பிரசங்கம். ஆனால் மறைபொருள்களை வெளிப்படுத்துவதற்கே நான் ஊமையாக பேசுகிறேன், ஊமையாக செய்கிறேங்கிறாரு. ஏன்னா அங்கே வந்து விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை வந்து என்ன செய்யலான்னு கேட்கும்போது அவர் வாயை திறக்கலை பார்த்தீங்களா? திரும்ப திரும்ப கேட்கும்போது அவர் கீழே கையில் தரையில் எழுதினார். இது மாதிரி இவருடைய சம்பவங்கள் இவருடைய நடக்கைகள் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஒவ்வொரு அசைவையும் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருந்தால் தான் நம்ம பூரணராக கடந்து போக முடியும். அப்போ பாருங்கள், யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? யோவான் 5:20 குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்னு சொல்லி பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாய் இருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்னு சொல்லி பிதா சொல்கிறது எதுவோ அதையே வந்து குமாரன் பேசுகிறார். பிதா செய்கிறது எதுவோ அதை கண்டு குமாரன் செய்கிறார்னு சொல்லி பல இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இந்த 5 அப்பம் 2 மீனும் வந்து தன்னால் மல்டிபிள் ஆகலாம். அவர் பிதாவை கேட்டு வாங்கி தான் கொடுத்தாரு. அப்போ அங்கே வந்து அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த மீதியான துணிக்கைகள் வந்து சேதமாய் போகாதபடிக்கு ஏன் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது தான் நம்முடைய தியானம். 5 அப்பமும் 2 மீனும் ஸ்திரீகள் குழந்தைகள் சாப்பிட்டது போக சாப்பிட்ட புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர். மீதியானதை 12 கூடைகளில் எடுத்தார்கள்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ இங்கே 4 சுவிசேஷ புத்தகங்களையும் பார்க்கும்போது லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் 17 சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. பார்த்தீங்களா? 12 கூடை எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்புறம் மத்தேயு 14:20 பாருங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். 14:20 எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அடுத்தது மார்க் 6:43. மார்க் 6:43. அதை ஒருவருக்கும் அறிவியாதபடினால் மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மார்க் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டாரு. மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் எடுத்தார்கள்னு லூக்காவும் மத்தேயும் சொல்லும்போது இவர் என்ன சொல்றாரு? அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள். இந்த 12 கூடைகள்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். 12 கூடைகள் என்னன்னு மறைபொருள் உங்களுக்கே 12ன்னு சொன்ன உடனே தெரியும். 5 அப்பம்னா என்னன்னு தெரியும், 2 மீன்கள்னாலும் என்னன்னு தெரியும். அது பின்னாடி பார்ப்போம். அப்போ இது ஒரு சம்பவமானு பார்த்தீங்கன்னா
இதே போல் இன்னொரு சம்பவமும் நடக்குது. 7 அப்பங்களும் சில சிறுமீன்களும் 7 கூடை நிறைய மீதி எடுக்கிற ஒரு காரியத்தையும் பார்க்குறோம். அப்போ இந்த சம்பவங்கள் வந்து 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலையும், மார்க் 8ஆம் அதிகாரம் 1 to 9ல சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமாம், அது 7 அப்பம் 7 கூடையில் எடுத்த காரியங்கள் சில சிறுமீன்கள். மார்க் 8ஆம் அதிகாரம் 1 to 9 வரைக்கும் இந்த நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க வேண்டாம். அப்போ 2 நிகழ்வாக இது சொல்லப்பட்டிருக்கு. 2லையுமே மறைபொருள் இருக்குது. 5 அப்பம் 2 மீன்லேயும் மறைபொருள் இருக்குது. 7 அப்பங்கள் 7 கூடைகள்லையும் மறைபொருள் இருக்குது. அப்போ மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்கும்படி இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார்னா, அது வீணாக போகக்கூடாது. அது வந்து துணிக்கைனா துணிக்கைகள் அல்ல, அது வந்து அப்பம்னா அப்பம் அல்ல. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுது? வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது சகோதரர்களேன்னு சொல்லி, வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த பொருளும் கல்லுன்னா கல், மண்ணுன்னா மண்ணுன்னு கிடையாது. அதுக்கு ஒரு மறைபொருள் விளக்கம் இருக்கும். அதே மாதிரி இங்கே அப்பங்கள்ங்கிறதுக்கு மறைபொருளான விளக்கம் இருக்குது. அவரே நான் ஓமைகளாக ஏன் சொன்னால் மறைபொருளை வெளிப்படுத்துறதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார். அப்போது இங்கே வந்து பிள்ளைகளின் அப்பம் இது பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பம் வேறு. நீங்கள் கானானிய ஸ்திரீ இந்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21லேருந்து 28 வரைக்கும் வாசிக்கும்போது, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து வந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்லவென்று சொல்றாரு அவரு, இல்லையா? காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் நாங்கள் வந்து புறப்பட்டு வந்தேன். ஏன்னா கடவுள் வந்து தனக்கென்று ஒரு சொந்த ஜனத்தை தெரிந்தெடுத்து கொண்டு அவர்கள் பின்வாங்கி கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போய் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும், அவர்கள் பாவத்தில் உழன்றதுனாலையும், அந்த பாவத்துக்கு பாவ பலி, கிருபாதார பலி, ஈடுபலி செலுத்துறதுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. இவர் மட்டும் இஸ்ரேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேன்னு சொல்லதுக்கு இல்லாமல் சீசர்களையும் அப்படி சொல்லி தான் அனுப்புகிறாரு. நீங்கள் வந்து சமாரியாவிலையும் புரதாஜியார் தேசத்துக்கும் போகாமல் காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாரிடத்துக்கு முதல்ல போங்கன்னு அங்கே சொல்கிறாரு. அதே மாதிரி தான் இங்கே வந்து அவர் வந்து நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கேன், மற்றபடி வேற அல்லங்கிறார். அடுத்தது வாசிங்க. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டால் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்றாரு. இங்க நாய்க்குட்டிகள் இங்க வந்து மொழிபெயர்ப்புல எழுதியிருக்க ஒழிய மூலத்துல வந்து நாய்க்குட்டிகள்னு எழுதல, ஜெண்டைங்கிற வார்த்தையை தான் அங்க வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா புறஜாதியா இருக்கும். அதனால வந்து இந்த நாய்க்குட்டிகள்னு எதுக்கு இங்க எழுதிட்டான மொழிபெயர்த்தவன், அந்த பொம்பளை கானானிய ஸ்திரீ வந்து ரொம்ப விசுவாசமா இருக்கான், ரொம்ப தாழ்மையா இருக்கான். அப்போ அந்த விசுவாசத்தை சொல்லுன்னா அவன் நன்றியுள்ள நாய் மாதிரி இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அந்த பதத்தை எடுத்து பயன்படுத்திட்டாங்க. ஆக பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஆக வந்து இது வந்து நியமிக்கப்பட்டவர்கள் தவிர வேற யாருக்கும் போய் சேரக்கூடாது முதலாவது. அப்போ இவர் வந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். இவர் வந்து நான் ஒரு ஆளுக்கு தான் வந்தேன்,
நான் இவங்க இந்த ஜனத்துக்கு தான் வந்தேன்னு சொல்ல முடியாதுல்ல. அவர் பிறப்பிலே அறிவிப்பை எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன சொல்லியிருக்கு? எல்லா ஜனத்திற்கும். இதோ எல்லா ஜனத்திற்கும், ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, ஒரு இனத்துக்கு மட்டும் இல்லை. அதிலே 31 வாசிங்க. தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக சிமியோன் சொல்றாரு பாருங்க, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீர் ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி சகல ஜனத்திற்குன்னு சொல்லிட்டாரு. 1 தீமோத்தேயு 4:10 வாசிங்க. இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்தீங்களா? எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளாகிட்டார் பார்த்தீங்களா? அப்போ எல்லா மனுஷருக்காக தான் வந்தவர் அவரு. அதனால தான் அவர் என்ன அந்த பெண்மணிக்காக இறங்கி செஞ்சார். 27வது வசனம் வாசிங்க. அதில் மத்தேயு 15:27 வாசிச்சிட்டிங்கல்ல. நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்லி வாசிச்சிங்க. அப்போ இந்த மாதிரி வந்து புறஜாதியாருக்கு அவர் இறங்கக்கூடியவராக இருக்கார். அங்கே என்னென்ன விசுவாசத்தை பார்க்குறோம். அந்த பெண் வந்து இவரை பற்றி கேள்விப்பட்டு அந்த விசுவாசத்தில் நிலை நின்று அவர் மூலமாக வல்லமையினால் அவள் வந்து தன்னுடைய மகள் சொஸ்தமாக்கப்பட்டதை அங்கே நம்ம பார்க்குறோம். அங்கே வந்து ஒரு விசுவாசம் கிரியை செய்யுது. அப்போ கிரியை செய்வதற்கு விசுவாசம் எண்ணத்தில் வந்துச்சு? விசுவாசம் எதில் வரும்? கேள்வியினால் வரும். அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டதுனால தான் அவள் போய் விசுவாசிச்சா இல்லையா? அப்புறம் பாருங்க, அந்த மத்தேயு 12:18 இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார்னு சொல்லி அங்கே வந்து அந்த ஜெண்டைலுங்கிற இடத்துல வந்து இந்த புறஜாதிங்கிற இந்த இடத்துல ரொம்ப அழகாக மொழிபெயர்த்துட்டாங்க. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய வார்த்தையை பற்றி கேள்விப்பட்டு விசுவாசத்திலையும் தாழ்மையிலையும் ஒரு பெண்மணி இங்கே பார்த்துட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த கடவுளை பற்றியும் கடவுளுடைய வார்த்தை பற்றியும் தெரியாமல் ஐஸ்வர்ய சம்பனராக வாழ்ந்த ஒருத்தன், அவன் பூமியில் இருக்கும்போது பணத்தை தவிர வாழ்க்கையில் எதையுமே அவன் நினச்சி பார்க்காத ஒரு ஆள், சரீர சௌக்கியமாக வாழ்ந்தவன். அவன் நரகாக்கினை தீர்ப்புக்கு போன பிறகு ஐயோ அம்மா அப்பா என் சகோதரர்களையே காப்பாற்ற வேண்டாமான்னு சொல்லி சொல்கிற காரியங்களை லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 - 31 வரைக்கும் நம்ம தெரிஞ்சது. அதனால் ஒரு சில வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் வெளியேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு இந்த துணிக்கைகளை சேர்த்து வைங்கன்னு சொன்னாரு. ஆனால் இந்த சேதமாய் போகிற துணிக்கை தான் லாசருக்கு சாப்பாடுவாகவே கிடைக்கிது. அப்போ அடுத்தது 22. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான் சொல்லி
இங்கே வந்து அவன் வந்து சம்பிரமமாய் வாழும்போது கடவுளுடைய வார்த்தையை பற்றி கவனிக்காமல் இந்த ஐஸ்வர்யத்திலே அவன் தன்னுடைய இருதயத்தை செலுத்தினான். அப்போ ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது உன் மனதை அதன் மேல் வையாதன்னு தான் வேதம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ சங்கீதம் 41 வாசிக்கும்போது 1, 2 என்ன சொல்லுச்சு? மறந்து போச்சோ? 41 வாசித்தோம் இல்லையா எல்லாரும்? 1, 2 என்ன சொல்லுது பாருங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். இந்த சிறுமைப்பட்ட லாசரு மேல சிந்தைய வைக்கல ஐஸ்வர்யவான், அதனால பாக்கியத்தை இழந்துட்டான். அடுத்த வசனம், கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான். ஆனா வந்து இவன் செய்யாதனால பூமியில அந்த பாக்கியத்தை இழந்து பாதாளத்துல நரக வேதனை படும்போது தான் அவன் சொல்றான், ஐயா ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பாத்தீங்களா? அப்போ இப்போ சொல்றாரு அவரு 28, 29, 30 வாசிங்க. நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டுக் கொள்கிறேன் என்றார். ஆபிரகாம் அவனை நோக்கி அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் சொல்லி ஏற்கனவே நியாயபுரமான சட்டமும் கொடுத்தாச்சு. ஏற்கனவே தீர்க்கதரிசியெல்லாம் இருக்காங்க, அதை கேட்டு அவன் செவி கொடுக்கட்டும். அப்பா இங்க இருந்தா ஒருத்தன் போகணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவன் கஷ்டப்பட்ட பிறகுதான் தெரியுது வார்த்தையை வந்து அலட்சியமாக விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு அப்ப துணிக்கைகளும் அது வந்து எப்படிப்பட்டதுன்னா பிரேரப்பட்டது. நம்ம எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அந்த வல்லமை மிக்கது. அதை உணர்ந்தவர்களாக நம்ம அப்பத்தை வாங்கி புசிக்கும் போது, அப்பம்னா என்னது? வார்த்தை தானே. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் இருதயத்தில் பாதுகாத்து வைக்கணும். இப்படி அலட்சியப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் இந்த நாளில் இந்த மறைபொருள் வெளிப்படுத்துத சத்தியமாக இருக்கிறது. அப்போ 31 பாருங்க. அதற்கு அவன் அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். முதல்ல அதுக்கு செவி கொடுங்கப்பான்னு. அப்போ வார்த்தைக்கு செவி கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அவனுக்கு இருந்தும் ஆவியில தரித்திரனா இருந்ததுனால அவனுக்கு ஒரு பிரயோஜனமாக இல்லாமல் போச்சு. நீங்கள் ஆவியில் தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தில் தரித்திரம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? ஐஸ்வர்ய சம்பனராகிய ஆண்டவர் நமது நிமித்தம் தரித்திரர் ஆனார்னு இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுலடிகள் சொல்கிறார். பார்த்தீங்களா? 2 கொரிந்தியர் 8-9 வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார். அவர் பரலோக ஐஸ்வர்யத்தை விட்டு நமது நிமித்தம் தரித்திரராக வந்தார் இல்லையா? ஆக வந்து நமக்கு வந்து உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தில் தரித்திரம் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய இதில் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானிக்கிறான்னு சொல்லி அப்படிப்பட்டவர்களை நம்ம இருக்கணும். அடுத்தது பாருங்கள், ஏன் வந்து பிள்ளைகளின் அப்பத்தை வந்து நீங்கள் நாய்க்குட்டிக்கு போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயகன்னு சொல்லியிருக்கிறாரு. ஓசியா 8:12 என்ன சொல்லுது பாருங்கள். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அப்போ வேதத்தில் உள்ள மகத்துவங்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யாருக்கு வந்து விருந்தோன்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்துகிறோம். அதான் அந்நிய காரியமாக எண்ணினார்கள்னு சொல்லிட்டு இப்படி தான் அந்த ஐஸ்வர்யவான் எண்ணி இது பண்ணால். கானானிய ஸ்திரீ அந்த வேதத்தின் மகத்துவத்தை உணர்ந்ததுனால தான் அங்கே வந்து பிரயோஜனப்பட்டாங்க. அப்போ இங்கே பாருங்கள், எரேமியா 6:10 என்ன சொல்லு பாருங்கள். அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன்.
அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன். அவர்களுடைய செவி அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அவர்களுடைய செவி விருத்த சேதனம் இல்லாதது. அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையாய் இருக்கிறது. மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் போனால் அந்த பாட்டை பாடி அப்புறம் ஆசீர்வாத ஜெபம் சொல்லி அப்புறம் பெரிய பக்கெட்டை தூக்கிட்டு போய் காணிக்கையை வாங்கி இப்படித்தான் வந்து போய்கிட்டு இருக்கு. வசனத்துக்கு கடைசி சிறிது நேரம் கர்த்தருடைய ஆலோசனை சகோதரர் 10 நிமிஷம் கொடுப்பாரும்பாங்க. 10 நிமிஷத்தில் என்ன வசனத்தை கேட்க முடியும்? அதனால் வந்து அவர்களுக்கு வந்து வசனம் நிந்தையாக இருக்கிறது. அவர் சொல்கிறது தான் இதாக இருக்குது. இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இங்கே வந்து அப்பத்தை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்னார்னா விளக்கம் கேட்குற சீசர்கள் வந்து விளக்கம் கேட்கல, அவர்களுக்கு புரியவும் இல்லை அப்பத்தை குறித்து. மார்க் 8ஆம் அதிகாரம் 19, 20, 17, 18. மார்க் 8ஆம் அதிகாரம் 19, 20, 17, 18. 8:19. நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்? மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களையே நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள்? மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். 7 என்றார்கள். அப்போ 5 அப்பம் 2 மீனை வந்து 5000 பேர் சாப்பிட்டு மீதி வந்து 12 கூடையில் எடுத்தீங்களப்பா. 7 அப்பம் சில சிறு மீன்களை 4000 பேர் சாப்பிட்டு 7 கூடைகளை எடுத்தீங்களப்பா. நான் அப்பத்தை குறித்து ஏரோதின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னா இவர் அப்பம் கொண்டு வராத பற்றி நினைக்கிறாருன்னு சொல்லி 17, 18 வச்சுங்க. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா? உங்கள் கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? காதுகளில் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களான்ட்டாரு. பார்த்தீங்களா? அப்போ கண்கள் இருந்தும் காண மாட்டாங்க, காது இருந்தும் கேட்க மாட்டாங்க, இருதயம் உணரத்தக்கதா இருந்தும் உணர மாட்டாங்க. காலையில் கூட அண்ணன் தங்கராஜன் சொன்னார், வேதத்தில் வந்து நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களான்னு இங்கே போட்டிருக்கு. திருவிழியத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உணராமல் இருக்கிறீர்களோ அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப அருமையான வார்த்தைன்னாரு. அது மாதிரி இங்கே உணராமல் இருக்கிறீர்களான்னு கேட்டுட்டார். பார்த்தீங்களா? அப்போ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேத வசனத்தையும் அவருடைய வார்த்தைகளையும் உணரக்கூடியவர்களாக இருக்கணும். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்குன்னு சொல்லி அந்த கர்த்தரை அறிகிற அறிவுங்கிறதுக்கு கிரேக்க பதம் என்ன போட்டிருக்குன்னா துளக்கமானங்க. நீங்கள் அவரை குறித்து ரொம்ப சரியாக அறிந்திருக்கணும். அவர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வந்தார், உங்களை மேஜிக்கு பண்ணி பெரிய ஐஸ்வர்ய சம்பனராக ஆக்க வந்தாருங்கிற இதை நீங்கள் தெரிஞ்சுக்கூடக்கூடாது. அவர் யார், அவருடைய வல்லமையான அவர் எதுக்கு வந்தாருங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். அதைத்தான் இங்கே வந்து அவர் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து வந்து இந்த சம்பவங்கள் வந்து 5 அப்பம் 2 மீன் வந்து ஒரு விசுவலாக மற்றவங்க பார்க்குறதுக்கு வந்து அவர் 5 அப்பம் 2 மீனை எல்லாத்துக்கும் பிச்சு கொடுத்தாருன்னு பார்த்தா அது அல்ல. அவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட யூதர் மக்களோட வந்து புதிய உடன்படிக்கை பண்ணத்தான் வந்தார் இல்லையா? அவருடைய சொந்தத்திலே வந்தால் சொந்தமானவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அவங்க ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். அதனால் என்னாச்சு, இவர் வந்து கடைசியில் ஒரு சிறு மந்தைகிட்ட போய் இந்த ஒப்பந்தத்தை பண்ணுதார். அப்போ நான் எரேமியா 6:10 நான் இதை குறித்து யாரிடத்தில் சொல்லி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு அவங்க கேட்டார். பார்த்தீங்களா? அது மாதிரி கடைசியில் இந்த சீசர்கள் மூலமாக அந்த புதிய உடன்படிக்கையை செய்கிறாரு. 5 அப்பத்தை 2 மீன் அங்கே பிச்சு கொடுத்த மாதிரி சீசர்கள்ட்ட இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறதுன்னு அங்கே புதிய உடன்படிக்கை ரத்தத்தினால செஞ்சார்ல. அதைத்தான் இங்கே ஒரு விசுவலாக காட்டுறாரு, முன்னாடி வந்து காட்டுறாரு இந்த 5 அப்பம் 2 மீன் கதை.
அப்போ காட்டும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரியலை. புரியாமல் என்ன செஞ்சாங்க அவங்க? இவரை வந்து நம்ம விதைக்க வேண்டியதில்லை, அறுக்க வேண்டியதில்லை, உழ வேண்டியதில்லை, பிரயாசப்பட வேண்டியதில்லை, சாப்பாடு கொடுத்துருவார், இவரை ராஜாவாக்கிடலாமான்னு நினச்சி அவரை ராஜாவாக்க மனதாக இருந்தனால இவர் ஓடி போயிட்டார். தெரியுதா? அப்புறம் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அழிந்து போய் நீங்கள் அற்புதங்களை கண்டதுனால அல்ல, அப்பம் புசித்து திருப்தியானதுனாலேயே நீங்கள் வந்து என்னை தேடுகிறீர்கள்னு சொல்கிறாரு. அப்போ அற்புதங்களை கண்டால் என்ன செய்யணும்? ஒருத்தன் அற்புதம் எப்படி செய்வான்? அங்கே என்ன சொல்கிறாங்க? நிச்சயமாக கடவுள் ஒருத்தர் இவர் கூட இல்லாமல் இருந்தால் இவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. கடலில் நடந்து வரும்போது என்ன சொல்கிறான்? காற்றையும் கடலையும் இவர் அதட்டும் போது என்ன சொல்கிறாங்க? யார் இவரோ? யார் இவரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்போ யார் இவரோன்னு கேட்டிருக்கணும்ல. அது இல்லாமல் அவர் யாராக இருந்தால் நமக்கு என்ன? நமக்கு வேண்டியது பூவா இல்லையா? டஃப்பு இல்லையா? எனக்கு கார் வேணும்மா, 2 வீலர் வேணும்மா, செபத்தில் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கான்னு ஏதோ ஒரு வகையில் வாட்சிதுன்னு வச்சுக்கோங்க. சபையில் அடுத்த வாரம் ஒரே ஒரு வாரம் தான் வருவாப்புல பூஜை போடுறதுக்கு. பாஸ்டர் கார் வாங்கிட்டேன், 2 வீலர் வாங்கிட்டேன், ஜெபம் பண்ணிக்கேன். அடுத்த வாரத்துலேருந்து ஆள் காணாது. என்னென்னா வண்டியில் ஊர் சுற்ற போயிடுவாங்க இல்லையா? அப்படித்தான் இருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம். அப்படி இல்லை. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாரு? ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு அவைகளை சேர்த்து வைங்கள்ங்காரு. அப்போ ஒரு இடத்துல துணிக்கை வந்து சேதமாக போயிட்டு, ஒரே ஒரு துணிக்கை சேதமாக போயிட்டு அது ஒரு கூடை துணிக்கையாகவும் மாறிட்டு. ஏன்னா 12 கூடையில் எடுத்தாங்கல்ல, 12 சீசர்களும் அவருடைய வார்த்தையை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு துணிக்கை சேதமாக போனது மட்டும் இல்லை, அந்த ஒரு கூடை துணிக்கையும் சேதமாக போகுது. அதை பாருங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம் 26, 27, 30. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கைகளை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ? இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கைகளை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து யாருன்னு நீங்கள் வந்து உணர்ந்து அந்த துணிக்கையை வாங்கி உள்ளே புசிக்காததுக்கு காரணம் என்னாச்சு? சாத்தான் உள்ளே புகுந்துட்டாங்க. நீங்கள் அங்கே உலக பிரகாரமான காரியங்களுக்கு பணப்பைய கையில் வச்சுக்கிட்டு, காசு வச்சுக்கிட்டு, யாராவது ஒரு உயர்ந்த பொருளை கொண்டாந்து இயேசு கிறிஸ்து காலடியில் போட்டால் கூட இவன் இதை விலைக்கு விற்கலாமே, இது நல்ல காசு கிடைக்குமேனு அந்த எண்ணத்திலே இருக்கிறாள் இல்லையா? அப்போ உலகத்தில் உள்ள எல்லா உயர்ந்த பொருளும் விளையேறப்பட்டவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு அழுக்கையில் தான் கிடக்கணும். அதை உணர்ந்தவர்கள் செய்வாங்க. உணராதவன் என்ன செய்வான்? இதை எப்படி காசு பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவை எப்படி காசு பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவை எப்படி மார்க்கெட் பண்ணலாங்க. நான் முந்தா நாள் வந்து ஒடிஷாவுக்கு வந்து புத்தக கண்காட்சிக்கு ஒரு நண்பரை கூப்பிட்டாருன்னு போயிருந்தேன். அங்கே வந்து ஹைக்கூ கவிதைன்னு குறும்பாக்கள்னு சொல்லி 3 வரியில் கவிதை எழுதுவாங்க. அந்த புத்தகத்தில் ஒன்றை புரட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கவிதை எழுதியிருந்தான் பாருங்கள். ஒருத்தன் பிரஜாதியாக இருந்தான், எப்படி எழுதியிருக்கான் பாருங்கள். இப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து போட்டோவில் இருந்தாலும் ஆணியை அடிக்கிறார்கள், ஆணி அடித்து தொங்க விடுக்கிறார்கள்னு போட்டிருக்கான். இப்பொழுதும் கூட இயேசு கிறிஸ்து போட்டோவில் இருந்தாலும் ஆணி அடித்தே தொங்க விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் ஆணி அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தங்களுடைய செயல்கள் மூலமாக இல்லையா? இப்படி வந்து இந்த 30 வாசிச்சிட்டிங்களா? 13ல் 30 வாசிச்சிட்டிங்களா? அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. பார்த்தீங்களா? அப்பொழுது ராக்காலம் ஆரம்பிச்சுட்டு, எப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அடித்து கொள்ள முயற்சி பண்ணீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு இருட்டு ஆரம்பிச்சுட்டு. அப்போ ஆணியில் அடித்து கொண்டாதான் கொலான்னு அர்த்தமா? நீங்கள் எப்போம்லாம் அவரை மறுதளிக்கிறீர்களோ அப்போல்லாம் அவரை ஆணியில் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். 18 வாசிங்க. அதுலேயே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னோட அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். இதைத்தான் சங்கீதத்தில் வாசித்தோம். அப்போ என்னோட அப்பம் புசிக்கிறவனே என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். ஆக இயேசு கிறிஸ்து கூட இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி,
நம்ம உணர்வடையலைன்னா நோ யூஸு, நம்ம யூதாஸ் நிலைக்கு தான் போவோம். அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் வந்து நீங்கள் வந்து மீதியான துணிக்கைகள் வந்து ஒன்றும் சேதமாய் போகாத படிக்கும். ஒரு வார்த்தையும் நான் கீழே விழுந்து விடவில்லைன்னு ஒரு இடத்துல வசனம் இருக்குது பார்த்தீங்களா? அவருடைய வார்த்தை கீழே விழுந்து விடக்கூடாது. அவருடைய வசனம் கிடைக்கும்போது உடனே உட்கொள்கிறவராக இருக்கணும். அதுதான் நமக்கு பிரயோஜனப்படும். உள்ளே அனுப்பி நீங்கள் அதை வந்து கிரியை செய்யும்படியாக நீங்கள் அதை அதை செரிக்கலைன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரயோஜனமும் இராது. அடுத்தது பாருங்கள், மார்க் 14ஆம் அதிகாரம் 17 to 20. மார்க் 14, 17 to 20. சாயங்காலம் ஆன போது அவர் பன்னிருவரும் கூட அவ்விடத்துக்கு வந்தார். அவர்கள் பந்தி அமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக என்னுடனே கூட தாளத்தில் கையிடுவராகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி ஒரே தட்டில் சாப்பிட்டாலும் பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லவனை போல இருப்பானா பரம சண்டாளன், கூப்பிய கைகளுக்குள்ளும் கூறுவாள் புத்திட்டு இருக்குமாம்மா. அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒருத்தர் இருக்கிறார். அப்போ இது மட்டும் இல்லாமல் அவங்க 11 சீடர்களும் கலங்குறாங்க பாருங்கள். பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிற ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிச்சிருவான். ஐயோ என் பஸ்ஸை காணும், என் நகையை காணுன்னு ஒரு அம்மா கத்திச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரையும் முன்பின் இறங்க விடாமல் பிடிச்சி வச்சுட்டு எல்லாரையும் செக் பண்ணுன்னு சொல்லும்போது நல்லவன் பூரா கலங்குவான், களவாண்டவன் திருடனவன் அப்படி அசால்ட்டாக இருப்பான் இல்லையா? அது மாதிரி இங்கே மற்றவர்களையும் கலங்கடிச்சிட்டான் பாருங்க அவன். அப்போ இதெல்லாம் என்னென்னா இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உணராத தன்மை, உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்தின் மேலே கண் வச்ச தன்மை, அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் அந்த ஜென்மம் பிறந்திருக்கு இல்லையா? அவன் பிறவாது இருந்தால் நலமாக இருக்குன்னு அவரே சொல்கிறார் இல்லையா? அப்போ லூக்கா 22, 1 to 4 பாருங்க. பஸ்கா எண்ணப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். பார்த்தீங்களா? அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். நீங்கள் எதிராளியோட சேரன்னு மனசு வச்சிட்டாலே தானியல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? பிரியமான தாசனே தானியலே, நீ கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணன்னு உன் மனதை செலுத்த தொடங்கின நேரம் நாள் முதல் செலுத்த தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுங்காரு. நீங்கள் எப்போ சாத்தானை நோக்கி நீங்கள் உங்கள் இருதயத்தை செலுத்த தொடங்கினா அப்போ அவர் வந்து சிம்மாசனம் பண்ணக்கூடாது இல்லையா? அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் தான் வேத சொல்கிறது இல்லையா? இப்போ யூதாசனுடைய அடையாளம் என்னன்னு பாருங்கள். இப்படி வந்து சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால மத்தேயு 10:4 பாருங்கள், சீசர்களை குறித்து சொல்லும்போது ஒவ்வொருத்தரையும் குறித்து சொல்லும்போது இவரை குறித்து என்ன சொல்லுது பாருங்க. கானானியனாகிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்துன்னு சீசர்களை அறிமுகப்படுத்துதலே அருமையான பட்டம் வாங்கிட்டார். அடுத்தது பாருங்க 13:2 யோவான். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு, பாத்தீங்களா? பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்புன்னு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாரு. அப்புறம் மார்க் 14:21 வாசிங்க.
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கும் அன்பாய் இருக்கான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். மார்க் 14:21. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். அவரு வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா தீர்க்க தரிசனத்தின்படி போறாரு. ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமா இருக்குன்னு இந்த பிறந்ததும் சரி பிறக்காம இருந்தாலும் ஒண்ணுங்கிற அளவுக்கு ஒரு ஜென்மமாயிட்டார். அடுத்த லூக்கா 22:21. லூக்கா 22:21. பின்பு இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னுடனே கூட பந்தி இருக்கிறது. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷன் பாத்தீங்களா, இதோ என்னை காட்டி கொடுக்கிறவனுடைய கை என்னோட கூட பந்தி இருக்கிறதுன்னு சொல்லி காட்டி கொடுக்கறதுல ஒருத்தனாவே அவர் ஆயிட்டாரு. இப்போ யோவான் 6:70-71. யோவான் 6:70-71. இயேசு அவர்களை நோக்கி உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்க என் கூட தான் இருக்கீங்க. எல்லாரும் பார்த்து இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் தான் சொல்லுவாங்க. கிருபாராஜன்பாங்க, டேவிட்பாங்க, குணாம்பாங்க, ஹாரிஸ்பாங்க, இந்த சபையை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ள சின்ன தம்பிக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம யாரு? ஆண்டவர் பார்வையில் உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான்றார் இல்லையா? அப்புறம் பாருங்க அந்த 71. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து பன்னிருவரில் ஒருவனாய் இருந்தும் தம்மை காட்டி கொடுக்க போகிறவனாய் இருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார்னு சொல்லி அவருக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்துச்சு. ஆனாலும் அவர் ஜனங்கள் மத்தியில் அவரை உடனே வெளிப்படுத்தலாம். ஏன்னா வேத வாக்கியம் நிறைவேறணுமே. அதனால அப்போ மத்தேயு 10:4 பாருங்க. கானானியனாகிய சீமோன் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்து. ஆமா, இப்படி கடைசி வரைக்கும் காட்டி கொடுத்த சீமோனின் மகனாகிய யூதாஸ் காரியோத்துன்னு சொல்லி அவர் பேர் வாங்கினவராக இருக்கிறாரு. அதனால தான் அவர் என்ன சொன்னார், அப்பாலப்போ சாத்தானேன்னு சொல்லி துரத்தக்கூடிய அளவுக்கு எப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் எதிரடையான சிந்தனையோ சொல்லோ செயலோ நம்மகிட்ட பிறந்துருச்சுன்னா அவர் என்ன செய்வார், அப்பாலப்போ சாத்தானேன்றுவார். அப்போ ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கன்னா இப்படிப்பட்டவங்களுக்கு போய் துணிக்க போய் சேர்ந்துடக்கூடாது. அப்பம் விடுகிற நாளில், அப்பம் கொடுக்குற நாளில்னு அப்போன்னா வார்த்தை தான் இல்லையா? அவர் வார்த்தையானவர் இல்லையா? சொல்லர்த்தமாக அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வார்த்தை தான். லூக்கா 11:28 பாருங்களேன். அதற்கு அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்கிறவர்களே அதிக பாக்கியவான்கள்னு சொல்லி அதை காத்துக்கிட்டாதான் நம்ம பாக்கியவானாக இருக்க முடியும். அதை அலட்சியப்படுத்திட்டோம்னா அது சேதமாய் போன துணிக்கையாக மாறிடும். அப்போ இந்த அப்பத்தை பற்றி பேசும்போது யோவான் 6:00 முழுக்க இயேசு கிறிஸ்து அப்பத்தை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நம்ம எங்கேயுமே அதை பற்றி இடர்லடையாதபடிக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டார். 6:26, 27 வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லிட்டாரு. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, வாயில போட்டு அப்படியே செரிமானமாகி போறதை பத்தி நீங்க அந்த போஜனத்திற்காக என்னை தேடாதீங்கப்பா. அதெல்லாம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக தான் இருக்காரு. ஆகாயத்து பறவைகளையும் காகங்களையும் பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளையும் பிழை போட்டுக்கிற எந்த காக்காவோ காலையில் சாப்பாடு கணிச்சுன்னு கவலைப்படுதா?
இல்லையா? அப்போ நீங்கள் ஏன் அழிந்து போகிற போஜனத்திற்காக கவலைப்படுறீங்க? அடுத்தது நித்திய ஜீவன் வரைக்கும் நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் அவரை பிதாவான தேவன் முத்திரித்திருக்கிறார். மனுஷகுமாரன் வந்து உங்களுக்கு கொடுக்கும்படியா அவர் எல்லாம் திட்டமிட்டு அனுப்பி வச்சுட்டாரு. அவர் வானத்து அப்பமா நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு பிச்சு கொடுத்துருக்காரு இல்லையா? அதை உண்டு தான் நீங்கள் கொழுமையும் செழுமையுமான பதார்த்தமாக உண்டு தான் கொழுக்கணுமோ வழிய வேறு மற்ற காரியங்களில் கொழுக்கக்கூடாது. ஏன் உனக்கு கொழுப்பு அதிகமானு கேட்டுருவாங்க இல்லையா? அதனால் பாருங்கள், அடுத்தது 55 பாருங்கள். அதுலேயே என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கு. ஆமா, அழிந்து போகிற போஜனம் இல்லை இது. நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனம். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கு. என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிற. உலகத்துல இதுக்கு ஈடு இணையானது எதுவுமே கிடையாது, எல்லாம் டூப்ளிகேட். இந்த போஜனத்துக்கும் இந்த பானத்துக்கும் ஒரிஜினல் எதுவுமே கிடையாது. இதுதான் ஒரிஜினல். அதான் சொல்ற வானத்திலிருந்து இங்கே வந்த ஜீவ அப்போ நானேங்கிறாரு இல்லையா? அப்போ 6ஆம் அதிகாரத்தில் 60, 66 நிறைவா 4 வசனம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே 60 அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அது இப்படித்தான் வந்து யூதாசுக்கு அது கடினமாக தெரிஞ்சதுனால தான் கேட்காம அவசரத்துக்கு போயிட்டார். 66 அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடாமல் பின்வாங்கி போனார். சீசரும் பின்வாங்கி, சீசரில் நிறைய பேர் 70 பேர் இருந்தாங்க. அதில் வந்து 12 பேரை தவிர 12லையும் இது ஒன்று மைனஸ் ஆகிட்டுல, அது போக மீதி எல்லாருமே பின்வாங்கி போகிறாங்க. 66 வச்சிட்டிங்களா? அப்புறம் 67, 68. அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டுன்னு சொல்லி அந்த நித்திய ஜீவ வசனங்களை அறிஞ்சு அவர்கிட்ட இருந்த 12 பேர் 11 பேர் தான் கடைசியில் இந்த சேதமாய் போகாதபடிக்கு மீதி துணிக்கைகளை 12 கூடையில் எடுத்தாங்கல்ல, ஒரு கூடை வீணாக போச்சு, 11 கூடையும் சேர்த்து வச்சு இந்த உலகம் முறை இன்றளவும் கையளிச்சுக்கிட்டு இருக்காங்க புதிய உடன்படிக்கையை. தெரியுதா? இப்போ இந்த 5 அப்போ 2 மீன் 7 அப்போ சில 7 கூடையில் எடுத்ததெல்லாம் 7 அப்பம். அவர் திருச்சபையை குறித்து எதுவுமே பேசுகிறதே இல்லை, தேவாலயத்தை குறித்து பேசியிருப்பார். என் பிதாவினுடைய வீட்டை கல்லர் புகை ஆக்காதீர்கள்னு சொல்லி வியாபாரம் பண்ணாதீங்கப்பார். அதே மாதிரி வந்து காணிக்கை எப்படி போடணுங்கிற பார்ப்பார். மற்ற இதை எடுத்து போடுங்கள், தன்னுடைய ஆலயமாகிய தன்னுடைய சரீரத்தை குறித்து பேசுவார், ஆலயத்தை சொல்கிற மாதிரி. ஆனால் திருச்சபையை குறித்து அவர் எங்கேயுமே அதிகமாக இப்படி தான் நீங்கள் வந்து சபையை கட்டணும், இப்படி நடந்துக்கணும்னு சொல்லலை. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 7 சபைகளுக்கு அவர் எழுதுன்னு சொல்லி சொல்கிறார் இல்லையா? அங்கே 7 சபைகளினுடைய ஒவ்வொரு குற்றம் குறைகளை அவர் சொல்கிறார். அப்போ 7 அப்பங்கள்னு சொல்லும்போது 7 கூடைகள்னு சொல்லும்போது சில சிறுமீன்கள் அங்கே கொடுத்த அட்வைஸாக நம்ம எடுத்துக்கிடலாம். அது பின்னாடி வேறு பாடமாக வழக்கமாக வசனங்களோட பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா இந்த அப்பங்கள் சேதமாய் போகாதபடி, என்னுடைய வார்த்தை வீணாக போகாதபடிக்கு நீங்கள் கொண்டு போய் சேருங்கன்னு எப்படி யூதர்கள்ட்ட வந்து அவர் வந்து புதிய உடன்படிக்கை பண்ண வந்தாரோ அதை அவங்க ஏற்றுக்கிடாதனால சிறுமந்தையான இந்த சீசர்கள்கிட்ட வந்து அவர் சொல்லி அது நமக்கு கையளிக்கப்பட்டது, இன்றளவும் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் ரொம்ப தியானித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நிறைய விஷயங்களை இந்த அப்பத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ வந்து மாம்சத்தை விட்டு கொடுக்க நம்ம என்ன நர மாம்சம் சாப்பிடுவோம்னா, இவன் ரத்தத்தை பானம் பண்ணுறோம், நம்ம என்ன மனுஷருடைய ரத்தம் குடிக்கிறோம், என்ன அவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினச்சாங்க. அவங்களுக்கு புரியலை. ஏன்னா ஊமைகளாக தானே இவர் பேசுகிறாரு, அது அவங்களுக்கு புரியலை. ஏன்னா கண்ணீர்